மருத்துவ நுழைவுத் தேர்வு சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம் அனிதா. அதாவது இந்த மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வினை இந்த ஆண்டு மட்டும் தற்காலிகமாக ரத்து செய்யும் மத்திய அரசின் அந்த அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தொடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த வியாபம் ஊழலை வெளியே கொண்டு வந்தவரான ஆனந்தராயும் இந்த விஷயத்தில் முக்கியமான வழக்கினை தொடுத்திருந்தார். நிறைய மாணவர்கள் தொடுத்திருந்தார்கள். சங்கல் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கின் மூல மனுதாரர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தற்பொழுது இந்த மனுக்கள் அனைத்தும் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று இந்த மனுதாரர்களின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த உச்சநீதிமன்றம் இது ஏற்கனவே 3 பேர் அடங்கிய அமர்வு விசாரித்த வழக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது விடுமுறை கால அமர்வு தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த வழக்கில் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் நிச்சயமாக அது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் நிலைப்பாட்டையும் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தமேயானால் மத்திய அரசு அந்த அவசர சட்டத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தேவைப்படுகின்ற மாநிலங்கள் இந்த நுழைவுத் தேர்வினை நடத்தி கொள்ளலாம். வேண்டாம் என்று எண்ணுகின்ற மாநிலங்கள் இந்த ஆண்டு மட்டும் இந்த நுழைவுத் தேர்விற்கு கீழ் வராது. தனியார் கல்லூரிகள் இந்த பொது நுழைவுத் தேர்விற்கு கீழ்தான் வருகின்றது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெளிவாக அந்த அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் எங்களால் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது மத்திய கேபினெட் அமைச்சரவை கூடி பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தின் விவகாரங்கள் எதிலும் உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் தலையிட முடியாது என்று மிக விளக்கமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கோடைக்கால விடுமுறைகள் அனைத்தும் முடிந்து மீண்டும் ஜூலை மாதம் இந்த உச்சநீதிமன்றம் வழக்கம் போல அலுவல்கள் நடைபெறும் பொழுது தலைமை நீதிபதி TS தாக்கூரிடம் இது தொடர்பான உங்களது விளக்கங்களை கொடுத்து இந்த வழக்கினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வனிதா. நிரஞ்சன், இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு சட்டத்தை தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, அதாவது இந்த நீட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொது நுழைவுத் தேர்விற்கு ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் தான். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த தனிச்சட்டமானது நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்டிருக்கின்ற அந்த 2013ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த ஒரு அறிவிப்பாணையின் மூலமாக எங்களது சட்டத்தை மீற முடியாது, இது எங்களுக்கென்று மாநில அரசுக்கென்று இருக்கின்ற அதிகாரத்திற்கு எந்த விதமான விஷயங்களும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கூட அதனை மீறுவதாக இருக்க முடியாது என்று தெளிவாக வாதாடி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு நாங்கள் தற்பொழுது நீண்ட நாட்களாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது நுழைவுத் தேர்வு என்ற ஒரு விஷயமே இல்லாமல் +2வில் அவர்கள் எடுக்கின்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விவகாரங்களை கையாண்டு வருகின்றோம். மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் முறையானது பின்பற்றப்பட்டு வருகின்றது. எனவே இதன் காரணமாக திடீரென்று நீங்கள் தேசிய அளவிலான ஒரு தேர்வுக்கு எங்கள் மாணவர்களை தயாராக சொல்லும் பொழுது நாங்கள் எவ்வாறு அதனை எதிர்கொள்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியானதான் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆகியோர் தனித்தனியாக பல்வேறு மாநில அரசுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் செயலர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டங்களிலும் தமிழக அரசின் சார்பாக இந்த விஷயம்தான் முன்வைக்கப்பட்டது. எங்கள் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு தயாராக மாட்டார்கள், CBSEயில் படிப்பவர்கள் வெறும் 20% குறைவாகத்தான் இருக்கின்றார்கள், மீதி 80% மாணவர்கள் எங்களது மாநில வழி கல்வியில், அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி கல்வியில் பயில்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மொழி பிரச்சனையாகட்டும் சரி, சிலபஸ் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கும் பொழுது திடீரென்று நீங்கள் ஒரு அறிவிப்பாணையின் மூலமாக தேர்வினை நடத்த வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசானது அந்த அவசர சட்டத்தை கொண்டு வரும் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருந்தார்கள். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டு தற்பொழுது நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது இதனை தாக்கல் செய்யவும் தற்பொழுது மத்திய அரசு தயாராகி வருகின்றார்கள். எனவே தமிழக அரசை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே எடுத்திருந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆண்டு கவுன்சிலிங் முறையில்
அதாவது வழக்கம் போல +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் நடைபெறுகின்ற அந்த கலந்தாய்வு முறையில் தான் இந்த ஆண்டு நடைபெறும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேசிய அளவிலான மற்ற தேர்வுகளுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாமே தவிர தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரப்புகின்ற எந்த விஷயத்திற்கும் பொது நுழைவுத் தேர்வு என்ற அந்த கான்செப்டே கிடையாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. வனிதா, நிச்சயமாக நிரஞ்சன், உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.